எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மசாலா முட்டை ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இனுக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பாதி தக்காளி அதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் சின்ன கடாயாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டையை உடச்சி அந்த எல்லா வெங்காயம் எல்லாத்து கூடயும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த இதில் ஊற்றிடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இந்த ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை ஊற்றுனதுக்கு 5 நிமிஷம் கழித்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அப்படி எடுத்துருங்க. அப்புறம் 2வது பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு திரும்பி அதை ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி. இப்போ நவர மீன் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். நவர மீன் 1/2 கிலோ கடையில் வாங்கிட்டு அதை நல்லா வெட்டி சுத்தம் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லா கழுவி எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்கட்டும். கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனையாக எடுத்து ஒரு 3 மீன் துண்டுக்காண்டு நான் அதில் போட்டேன். நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் காட்டு நல்லா கொதித்து அது கொதிக்கிறதெல்லாம் நின்னதுக்கப்புறம் அடுத்த பக்கம் எடுத்து திருப்பி விடுங்க. அதுலேயும் ஒரு 5 நிமிஷம் எடுத்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்துகிட்டு அதை எடுத்து அதை வச்சு எடுத்துருங்க. இதான் பதம். இந்த பதம் வர அளவுக்கு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அது ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு உடம்பு இருந்தாலும் சாப்பிட்லாம். நன்றி. இப்போ சிக்கன் தொடை பீஸ் அதிகமாக எண்ணெய் ஊற்றாமல் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதில் கோழியோட 2 தொடை பகுதி எடுத்து அதில் உள்ளே போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பி விடுங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் மாற்றி திருப்பி விட்டுட்டுருங்க. நல்லா வற்றி வரட்டும். வற்றி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் இந்த 2 தொடை பீஸையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கமும் வேக வைங்க. நல்லா அதுலேயும் ப்ரௌன் கலர் வரட்டும். 2 பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் பெரியவங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு. நன்றி.